த்ரூ அவுட்டே அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷனோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரே சொல்லுவார், எங்க நான் ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி. கூலிங் கிளாஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. சன்கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து என்னாச்சு பூர, நீ ஏன் டென்ஷன் ஆகியிருக்க? உன்னத்தான் கேக்குறேன், ஏன் இவ்ளோ டென்ஷனு? தோரா அப்படியே பெரிய பாவலரு, அப்படியே பாட்டிலே தான் பேசுவீங்களோ? ஏற்கனவே என்ன டென்ஷனோட உச்சத்துல தான் வச்சிருக்கீங்க, இன்னும் என்ன வெறியேத்தாதீங்க சொல்லிட்டேன். இப்ப நீ எதுக்கு இவ்வளவு கோவமா இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, நீ சுடுதண்ணி மட்டும் வச்சிருந்தா அந்த தண்ணியில நான் குளிச்சிருப்பேன்ல. இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? உங்க மேல நான் தப்பே சொல்லல சாமி. நீங்க உத்தமரு, யோகியரு, உங்க மேல எனக்கு கோவம் வருமா? என்ன பெத்த மகா பெரியவங்க இங்க வந்திருக்காங்க, அவங்க மேலதான் நான் தாங்க முடியாத ஆத்திரத்துல இருக்கேன். என்ன சொல்ற நீ? அத்தையும் மாமா வந்திருக்காங்களா? ஆமா, வந்திருக்காங்க. எங்க இருக்காங்க? வேற எங்க இருப்பாங்க? ஹால்ல தான் இருக்காங்க. யாரா இவன்? அத்தையும் மாமா வந்திருக்காங்கன்னா ஒரு மருமகனா நான் தானே போய் அவங்கள ரிசீவ் பண்ணும். மாமா அட என்ன மாமா, குளிச்சு முடிக்கிறதுக்கு இவ்ளோ நேரமா? சமைச்சு வச்ச சாப்பாடெல்லாம் சூட ஆறிடாதா? சீக்கிரமா சாப்பிட வாங்க மாமா. இதோ வந்துடுறேன் செல்லம், நீ போ. என்ன மாமா, தலையில எல்லாம் ஈரம் அப்படியே இருக்கு. இப்படிதான் தலையை துவட்டுவீங்களா? நல்லா துவட்ட வேணா. என்ன மாமா நீங்க? இப்ப எதுக்கு இவர் தொட்டு தொட்டிக்கிட்டு இருக்க? தொடாம எப்படிக்கா துவட்ட முடியும்? கரெக்டா சொன்ன. அவரை தொடாம எப்படி துவட்ட முடியும்னு நக்கலா பண்ணிக்கிட்டு இருக்க? கட்டின பொண்டாட்டி நான் இருக்கிறப்போ இவ்ளோ உரிமை எடுத்து அவருக்கு இதெல்லாம் பண்றதுக்கு உனக்கு என்னடி ரைட்ஸ் இருக்கு? அங்க தொட்டு இங்க தொட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்து இங்க இருக்கிற எல்லாரோட அனுதாபத்தோட ஏன் புருஷனை அபகரிக்க பாக்குறியா? அது நடக்காதடி. இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. போடி இங்க இருந்து, வெளிய போடி. நீங்க எதுவும் பேசாதீங்க, சும்மா இருங்க சொல்லிட்டேன். நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம், உங்களை நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். ஏய் போடி. இப்ப நான் அவசரப்பட்டு ஆவேசத்துல அவளை அடிச்சிட்டோம்னா ரகுக்கு நம்ம மேல இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பிரியமும் போயிடும். அப்புறம் சிந்து அவரை முழுசா ஆக்கிரமிச்சிருவா. இதுக்கு நாமளே இடம் கொடுத்துட கூடாது. இப்ப நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிதான் காரியத்தை சாதிக்கணும். ஏன் பூர்ணி, என்னைக்காவது நீ என்ன இந்த மாதிரி தொட்டு தோட்டி இருக்கியா? நீங்க என்ன பால் குடிக்கிற பப்பாவா உங்களை அப்படியே தொட்டு தோட்டி விடுறதுக்கு? பாத்தியா, என்னைக்காவது நீ தோட்டி விட்டுருக்கியான்னு கேட்டதுக்கே நீ இப்படி கோவப்படுற. ஆனா சிந்தி என்ன ஒரு குழந்தை மாதிரி எவ்வளவு கேரிங்கா தோட்டி விட்டுட்டு இருக்கா. உண்மையான நேசமான பிரியமான அன்புங்கிறது இதுதான். இந்த அன்பு யாருக்கு தான் பிடிக்காது? பிரியமானவங்களுக்கு பிரியத்தோட செய்யற பிரியமான ஒன்ன பிரியத்தோட ஏத்துக்கணும். அப்படி ஏத்துக்கலனா வெய்யே அந்த கடவுளையே கோச்சுப்பாரு. சிந்தி எனக்கு பிரியமா தலை தோட்டி விடுறத நான் வேண்டான்னு மறுத்து கடவுளோட கோவத்துக்கு நான் ஆளாகலாமா? அதனால சிந்து எனக்கு என்ன பண்ணாலும் அதை நான் கண்டிப்பா ஏத்துப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நீ ஏன் சொல்லும் தேங்க்ஸ் சொல்ற? இல்ல, நான் உங்க மேல காட்டுற பிரியத்தை அவ்வளோ அழகா அக்கா கிட்ட எடுத்து சொன்னீங்கல்ல, அதுக்குதான்.
தேங்க்ஸ். இப்ப நீங்க எதுக்கு மாமா எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? எனக்கு அக்கறையா தலை தோட்டி விட்டல, அதுக்கு தான். அது என் கடமை மாமா. இத நான் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க பண்ணணும்னு தான் கடவுள் என்ன உங்க வாழ்க்கைக்குள்ள அனுப்பியிருக்காரு. அதான் நான் உங்க வீட்டுக்குள்ளேயே வந்தேன். இப்ப நான் உங்க முன்னாடி நிக்கிறத நான் அப்படிதான் மாமா ஃபீல் பண்றேன். மாமா வாங்க போலாம் சாப்பிட. நீ போய் சாப்பிடு, மாமா தலைவாரிட்டு வந்துடுறேன். சரி. ஒரு தேவதை வந்து விட்டால் என்னை தேடியே, வண்ண மாலைகள் சூட வந்தால் தங்கத்தே